ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி பத்தி பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் எப்பவுமே ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 45 டேஸ் எடுத்துப்பாரு, அதாவது 45 நாள் எடுத்துப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா கடக ராசில இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் செவ்வாய் பகவான். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேச்சு நடைபெறுது. ரொம்ப விசேஷமான இந்த பேச்சு நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது அக்னி சர்ப்ப யோகம் ஏற்பட்டிருக்கு. அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிம்மராசின்னும் போது சூரிய பகவானுடைய வீடு. அங்க செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைஞ்சதுனால ஆல்ரெடி அங்க யார் இருக்கா, நம்ம கேது பகவான் இருக்காரு. சோ செவ்வாயும் கேதுவும் இணையது பாத்தீங்கன்னா அக்னி சர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்னி சர்ப்ப யோகம் நல்ல ஒரு நற்பலன்களை உண்டு பண்ணுன்னு கூட சொல்லலாம். இந்த அக்னி சர்ப்ப யோகத்தால மேஷராசி 45 நாட்கள் என்னென்ன பலன்கள் நடைபெறுதுன்றத நம்ம இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கு செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 5ஆம் பாவத்துல பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. 5ஆம் பாவம்ன்றது பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லுவோம். சோ அதனால ரொம்ப நாட்களா கேது இருந்ததுனால குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு தடைப்பட்டு இருந்துட்டே இருந்துச்சு. பட் இந்த செவ்வாய் பயிற்சியில பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்க போகுது செவ்வாய் பயிற்சினால. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களா இருந்து வந்த உடல்நிலை பிரச்சனை, மனநிலை பிரச்சனை, தேவையில்லாம யோசனைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கிறதுக்குரிய ஒரு சூழலை உண்டு பண்ணணும்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாட்களா பாத்தீங்கன்னா இந்த பள்ளி மாணவர்கள் படிக்காம ரொம்ப பின்தங்கி இருந்திருப்பாங்க. பட் இந்த பேச்சுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் போறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா விதத்திலயும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி மேஷராசிக்கு இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேலையில கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வேலை பணியிடத்துல வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா மேஷராசிக்கு இருந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிகமா இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களா இந்த தகப்பனார் வழி சொத்துக்கள் வராம பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாவே கேஸ்ல என்னால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தடவை கண்டிப்பா உங்களுடைய கேஸ்ல நீங்க வின் பண்ண போறீங்க. பணமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விரய செலவு அதிகமா ஏற்பட்டுட்டே இருந்துட்டு இருக்கும். அதை நீங்க சுப விரயமா மாத்துக்கலாம். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வாங்க போறீங்க கூட சொல்லலாம். அதாவது வாஷிங் மிஷின் வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஏசி வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில கண்டிப்பா உங்களுக்கு நற்பலன்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உண்டு பண்றாரு செவ்வாய் பகவான். அதே மாதிரி ரொம்ப நாட்களா பைக் வேணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பைக்கான ஒரு யோகமும் உண்டு பண்ண போறாரு. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தடைகள் ஏற்பட்டு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருந்துட்டே இருந்திருக்கும். பட் இந்த தடவை நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நினைச்ச விஷயங்கள், நினைச்ச காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில கண்டிப்பா நற்பலன்களை உண்டு பண்ணியே ஆகும்.